வணக்கம். எனக்கு கீதா சமையலறையில் பார்க்க போகிறது இஞ்சி நெல்லிக்காய் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சிரப் ரெசிபி தான். ஸோ இந்த சிரப்பு வந்து அப் டு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையானப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஈஸியாக ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 5 இன்ச்சு சைஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ முதல்ல நெல்லிக்காவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அரைச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ இஞ்சிலேருந்து நெல்லிக்காயிலேருந்து ஸோ அந்த ஜூஸ் எல்லாமே எடுத்துடணும். ஸோ சக்கை மட்டும்தான் வந்து மீதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து சிரப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து டேஸ்ட்டுக்காக 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் வந்து நல்லா கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த பதமும் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த வாட்டரில் வந்து சுகர் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லா ஜிஞ்சர் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ சூடாக ஸ்டோர் பண்ணிடாதீங்க, நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அப்படியே பாட்டிலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ தேவையானப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஸோ இதோடு வந்து நம்ம லெமனும் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்லேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே நம்மளுக்கு வந்து ஸ்வீட் இருக்கிறதுனால சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து தேவையான அளவு தண்ணி. ஸோ உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான அதோட ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.